தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போடி தொகுதியில் செல்வி ஜெயலலிதா எப்படி வெற்றி பெற்றார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 1989ஆம் ஆண்டு அதிமுக பிளவுபட்டிருந்தது. ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என இரண்டு அணியாக இருந்தது. எம்ஜிஆர் அப்பொழுதுதான் மறைவடைந்திருந்தார். அப்பொழுது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. ஜானகி அம்மாள் அணி இரட்டைப்புறா சின்னத்தில் போட்டியிட்டது. செல்வி ஜெயலலிதா அணி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டது. செல்வி ஜெயலலிதா போடி தொகுதியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து ஜானகி அம்மாள் அணி சார்பில் நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலா களமிறக்கப்பட்டார். செல்வி ஜெயலலிதாவை தோற்கடிக்க திமுக, காங்கிரஸ் மற்றும் ஜானகி அம்மாள் அணி படுதீவிரமாக வேலை செய்தது. செல்வி ஜெயலலிதா தோல்வி அடைந்து விட்டார் என்றே தோன்றியது. அந்த சூழ்நிலையில் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக சேவல் சின்னம் பொறிக்கப்பட்ட சேலைகள் பெண்களுக்கு வழங்கப்பட்டன. எவர் சில்வர் குடங்கள் வழங்கப்பட்டன. இது அப்பொழுது சர்ச்சைக்குரியதாக பார்க்கப்பட்டது. செல்வி ஜெயலலிதாவை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் பல முயற்சிகள் செய்தனர். பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினர். இறுதியாக செல்வி ஜெயலலிதா 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா அணி 28 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஜானகி அம்மாள் அணி ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. செல்வி ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக அந்த தேர்தலில் பொறுப்பேற்றார். செல்வி ஜெயலலிதா போடி தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.